கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலில் சனிக்கிழமை 4 மணிக்கு வாரம் வீடியோ வெளியிடப்படும். அதில் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த வீடியோவில் அன்னபூரணியோட திருமணத்தை பார்த்திருப்பீர்கள். இந்த அன்னபூரணி யார் என்றால், நான் ஒரு கடவுளுடைய அவதாரம் என்று மக்களை ஏமாற்றி திரியும் ஒரு பெண். இந்த பெண் இப்பொழுது 3ஆம் திருமணத்தையோ இல்லை 4ஆம் திருமணத்தையோ இல்லை 2ஆம் திருமணத்தையோ பண்ணியிருக்கிறது. பண்ணுறதே ஒரு 2வது திருமணம் 3வது திருமணம். இந்த திருமணத்தை பார்த்து ஒருத்தர் அங்கே மனம் உருகி அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே அழுது புலம்புறதை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்படின்னா எப்படி இந்த ஜனம் உணர்வற்றதும் உணர்ச்சி இல்லாதவர்களுமாக பிசாசானவன் இந்த ஜனத்தை ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை நாம் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்த்தோம். அதாவது இந்த அன்னபூரணி இயேசு கிறிஸ்துவை அறியாதவர். அப்படி உணர்ச்சி வசப்பட்டு பொங்குன அந்த நபரும் இயேசு கிறிஸ்துவ அறியாதவர். ஆனா இயேசு கிறிஸ்துவ அறிஞ்சவங்களே, இயேசு கிறிஸ்துவ பொறுத்து ஊழியம் பண்றவங்களுக்கே உணர்வு இல்லாதவங்களும் உணர்ச்சி இல்லாதவங்களும் இருக்காங்க. அதை குறித்து அந்த வீடியோல பார்க்க போகிறோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஜான் ஜெபராஜ் எங்கு பார்த்தாலும், எந்த டிவியில பார்த்தாலும் ஜான் ஜெபராஜ் என்று அநேகர் பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஜான் ஜெபராஜ் என்பவர் யார்? அவர் ஆரம்ப காலங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? இந்த நாட்களிலே இப்படி வல்லமையுள்ள ஊழியக்காரராய் அநேக பாடல்களை எழுதி அநேக வாலிப பிள்ளைகளை தன்னுடைய பக்கமாக இழுத்து ஆண்டோடைய சமூகத்திலே அறுவடை செய்கிற ஒரு மகனாய் மாறுவதற்கு முன்பாக அவன் எத்தனை அவமானங்களை சகித்திருக்க முடியும்? எத்தனை நாட்கள் உபவாசம் இருந்திருப்பார்? எத்தனை நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பான் என்று நீங்கள் யாராவது நினைத்து பார்த்தீர்களா? ஜான் ஜெபராஜ் எந்த அளவுக்கு உபவாசம் இருந்திருப்பார் என்று இந்த அம்மா தான் போய் நேரடியாக பார்த்து கொண்டு வந்தார்கள். அவனுடைய உபவாசம் எப்படி இருந்தது என்பதை நாம் நேரில் பார்க்கவே வேண்டாம். சர்ச்சுக்குள் சபையை சபையின் காமித்து வாலிப பெண்களையும் வாலிபர்களையும் தவறாக நடத்தி கூத்தாட்டம் சர்ச்சுக்குள் போட்டதை வைத்து தெரியும் அவனோட உபவாசம் எப்படி இருந்திருக்கும் என்று. இதுக்கு நேரில் போய் பார்த்துட்டு வரணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. இப்பொழுது இந்த அம்மையார் நீங்கள் பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த அம்மையார் ஜான் ஜெபராஜ் மீது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு உணர்வு நிமித்தம் பொங்கி ஜான் ஜெபராஜ் நல்லவர் வல்லவர், அவர் எவ்வளவு உபவாசம் இருந்தார் என்று அந்த அம்மையார் பேசுவதை கேட்டிருப்பீர்கள். இந்த அம்மா இயேசு கிறிஸ்துவை குறித்து ஊழியம் பண்ணுகிற அம்மா தான். ஆனால் அந்த அம்மாவுக்கு உணர்வு இல்லாமல் போய்விட்டது. அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் 119:34 கூறுகிறார். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன். அதே போல ஆண்டவரே, இந்த அம்மாவுக்கு உணர்வை கொடும். இந்த அம்மாவை போன்று ஜான் ஜெபராஜோட பாடல்களில் மயங்கி திரிந்து பிசாசுக்கு ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு பிதாவே, நீர் ஆண்டவரை உணர்வை கொடும். அங்கேயாவது அன்னபூரணி கிறிஸ்துவை அறியாத பெண் உணர்வில்லாமல் திரிகிறாள். இந்த பெண் கிறிஸ்துவை அறிந்த பெண்பும் இப்படி உணர்வில்லாமல் பேசிக்கொண்டு ஒரு மனுஷனுக்காக வசைப்பாடி கொண்டு சமூக வலைத்தளத்தில் எத்தனையோ சிறியவர்களை இடரலை உண்டு பண்ணி கொண்டிருக்கிற இந்த பெண்மணி தயவு கூர்ந்த ஆண்டவரை நீர் உணர்வை கொடும். கிறிஸ்துவே, உம்முடைய பரிசுத்தத்தை குறித்து இந்த அம்மாவுக்கு உணர்வை கொடும். உம்முடைய நீதியை குறித்து இந்த அம்மாவுக்கு உணர்வை கொடும். அதாவது இப்போ இந்த உலகத்தில் பரிசுத்தத்தை குறித்து நீதியை குறித்து தாகம் இல்லாதனால தான் ஜனங்கள் உணர்வில்லாமல் போய்விட்டார்கள். அதைத்தான் வேத வசனம் ஏசாயா 1:3 கூறுகிறது. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். இங்கே பார்த்தீங்களா, ஏசாயா எவ்வளவா கதறுகிறார். அதே போல தான் கிறிஸ்தவ ஜனங்கள் உணர்வில்லாமல் மனுஷன் பின்னாடி ஜான் ஜெபராஜ் பின்னாடி பாட்டு மயக்கத்தின் மீதும் பாடலை பாடனோட மயங்கிறதையும் விட்டு கடவுளை விட்டு அவர்கள் பெண் நோக்கி சென்று விட்டார்கள். வேதம் திட்டமும் தெளிவுமாக நமக்கு என்ன கூறுகிறது என்றால், நம்மளுடைய ஃபோக்கஸிங் ஃபுல்லாக எங்கே இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவை நோக்கி தான் இருக்க வேண்டும் என்பதுதான் வேதம் முழுவதுமாக கூறிக்கொண்டு வருகிறது. ஆனால் இந்த ஊழியக்காரர்கள் பாருங்கள், இவர்கள் கிறிஸ்துவனுடைய ஃபோக்கஸிங்கை காண்பிக்காம ஜான் ஜெபராஜ் மேலும் மோகன் சிலாசரஸ் மேலும் இப்படி மனிதர்கள் மூலமாக ஃபோக்கஸிங்கை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் விசுவாசிகளே, இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களுக்கும் இப்படிப்பட்ட பிசாசின் ஆவியினால் செயல்படுகிற இவர்களுக்கும் நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். ஆதலால் விசுவாசிகளே, எப்படி நாங்கள் இவர்களிடம் தப்ப முடியும் என்று என்னதில் கேட்பீர்கள். அதைத்தான் வேதவசனம் கூறுகிறது. அவருடைய வேதத்தை பற்றி கொள்ளும்போது, அவருடைய வேதத்தை பற்றி கொண்டா நீங்கள் இவர்களிடத்திலும் தப்பித்துக் கொள்ளலாம். அவருடைய வேதத்தை பற்றி கொள்ளும்போது நீங்கள் உணர்வடையலாம். நீங்கள் ஒரு மனுஷன் பின்னாடி போனாலும் நீங்கள் உணர்வடைய முடியாது. அவருடைய வேதத்தை நீங்கள் பற்றி கொள்ளும்போது தான் உணர்வடைய முடியும் என்று வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக கூறுகிறது. அதனால் ஒருவேளை இந்த வீடியோவை இந்த அம்மையாரும் பார்த்தாலும் தயவு கூர்ந்த அம்மையார் அவர்களே, நீங்கள் நல்ல வேதத்தை பற்றி கொண்டு உணர்வடையுங்க. உணர்வடைந்து பின்பு போதிக்க வாங்க. நாட்களே தேவன் அவரை உயர்த்தி வைத்தது
ஒரு மனுஷருக்கும் பிடிக்கவில்லை. காரணம், எப்பொழுது பார்த்தாலும் அவனிடத்தில் இருக்க நிறைவுகளை பற்றி பேசாமல் அது செய்து விட்டார், இது செய்து விட்டார் என்று அவதூறுகளையே பரப்பி கொண்டு வருகிறார்கள். அம்மையார் அவர்களே, வேதம் யாருடைய நிறைவை குறித்து பேசுகிறது? யாருடைய நிறைவை குறித்து வேதம் பேச சொல்லுகின்றது? ஒரு மனுஷனுடைய நிறைவை குறித்த வேதம் பேச சொல்லுகிறது? பேச சொல்லவில்லை. வேதம் கிறிஸ்துவனுடைய நிறைவை குறித்து தான் வேதம் பேச சொல்லுகிறது. ஒரு காரியம், பேசிக்கொண்டிருக்கிற எல்லா போதருடைய பிள்ளைகளும் சரியாய்தான் வாழ்கிறார்களா? எந்த குடும்பத்திலும் சண்டை இல்லையா? எந்த குடும்பத்திலும் பிரிவு இல்லையா? எந்த குடும்பத்திலும் அவமானம் இல்லையா? எல்லா குடும்பத்திலும் எல்லா போதருடைய பிள்ளைகளிலும் எல்லா தவறுகளும் நடக்கிறது. எல்லா இடத்திலும் எல்லா தவறும் நடக்கிறது. அதனால் நீங்களும் தவறை கண்டுகொள்ளாமல் வாயை பொத்தி கொண்டு போங்கள் என்று இந்த அம்மையார் மூலமாக பிசாசானவன் பேசி கொண்டு இருக்கிறான். இதை குறித்த ஒரு வீடியோவான நான் போன வீடியோவில் இதை குறித்து தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருந்தேன். இல்லை எல்லாரும் தவறாக இருக்கனால யாரும் தவறையே சுட்டி காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, அந்த வீடியோ பார்த்துக்கிறீங்க. நான் ஒன்று உங்களுக்கு கேட்கவா? உங்கள் பிள்ளைகள் செய்கிற தவறுகளை ஏன் நீங்கள் யூடியூப்ல போட்டு காட்டலாமே? என்னுடைய மகன் இப்படி செய்து விட்டான், என் மகள் ஓடிவிட்டால், ஏன் செய்யவில்லை? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மகன் ஓடி போய்விட்டான், மகள் ஓடி போய்விட்டால், டைவர்ஸ் ஆனவங்க யாருமே கள்ள தீர்க்கதரிசியை எச்சரித்த மாதிரி எனக்கு தெரியலை. ஆனால் அம்மையார் அவர்களே, நீங்கள் வசைப்பாடி கொண்டிருக்கிற ஜான் ஜெபராஜ் அவர்கள் தான் இப்போ இத்தனை பேர் பேசி கொண்டு இருக்கிறார்கள். அவரும் ஒரு மனைவியும் அவர் மகனோட ஒரு வீடியோ போட வேண்டியது தானே? நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்களா அவதூறு உங்களை பரப்பிட்டு இருக்காங்கன்னு ஒரு வீடியோ போட வேண்டியது தானே? ஏன் நீங்கள் வசைப்பாடுகின்ற ஜான் ஜெபராஜ் வீடியோ போடவில்லை? அதை குறித்து உங்களால் ஏன் கேள்வி கேட்க முடியலை? அதனால் அம்மையாரே, நீங்கள் முதல்ல உணர்வடைங்க. உன்னில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய்க என்ற வசனம் இருக்கிறதே. நீங்கள் எப்படி அன்பை பற்றி பிரசங்கிக்க முடியும்? அன்பை பற்றி ஃபுல் ஃபீட்ல நின்று 24 மணி பிரசங்கிக்கிறதுல எப்படி உங்களால் முடிகிறது? வேதமே தெரியாமல் இந்த அம்மையார் வேதம் ஓதி கொண்டிருப்பது தான் இப்போ பிரச்சனை. அதாவது வேதம் பேலன்ஸ்டாக எழுதப்பட்டுள்ளது. அன்பு நமக்கு இருக்கணும், கண்டிப்பாக அந்த அன்பு இருக்கணும். அதுக்காண்டி அந்த அன்பு நம்ம தவறாக எடுத்து பயன்படுத்திடக்கூடாது. அன்பு எல்லாருமே எனக்கு அன்பு இருக்குன்னு சொல்லி விபச்சாரம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்படின்னா அன்புக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, எல்லாமே ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. அன்பு எனக்குள்ளே இருப்பதனால நான் உணர்வு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அன்பு எனக்குள்ளே இருப்பதனால தான் நான் உணர்வு இல்லாமனாக இருக்கேன். அம்மையார் அவர்களே, உங்களுக்குள்ளே தான் அன்பு இல்லை, அதனால தான் நீங்கள் உணர்வற்று போயிட்டீங்க. அன்பு எங்களுக்குள்ளே இருக்கிறதுனால தான் நாங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை எச்சரிக்கிறோம். இப்படி கடவுளோட நாமத்தை வீணில் வழங்காதீங்க, அவரோட நாமத்தை வீணில் வழங்குறவங்க அவர் தண்டியாமல் விடாரு, அவரோட தண்டனைக்கு தப்பித்து கொள்ளுங்க, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுவது பயங்கரமாக இருக்கும், தயவு கூர்ந்து அவர்கிட்ட அவர் கைகளிலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய கைகளிலிருந்து தப்பித்து கொள்ளுங்கிற அந்த அன்பு நிமித்தமாக தான் நாங்கள் ஜான் ஜெபராஜ் கள்ள தீர்க்கதரிசி என்று எச்சரித்து கொண்டிருக்கிறோம். அது ஜான் ஜெபராஜுக்கும் வர்ற எச்சரிக்கை தான், உங்களையும் நாங்கள் எச்சரிக்கிறோம். எதுக்காக எச்சரிக்கிறோம் என்றால் உங்கள் மீது உள்ள அன்பின் நிமித்தமாக தான். நீங்கள் இப்படியே பேசிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால் ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் நீங்கள் விழுந்துருவீங்க. அவரோட நாமத்தை வீணில் வழங்காதீங்க, அவர்கிட்ட தப்பித்து கொள்ளுங்கிற எவ்வளோ அன்பு எங்களுக்கு உங்கள் மீது இருப்பதனால தான் நாங்கள் எச்சரிக்கிறோம். அதனால் அம்மையார் அவர்களே, தயவு கூர்ந்து இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்புங்க. இனிமையாவது சூடு சொரணையோடு வாழுங்க, மற்றவங்களையும் சூடு சொரணையோடு வாழ விடுங்க. ஆமேன்.